அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சிக்கிமா சமையல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டிஷ் என்னென்னா சுவையான மீன் வறுவல் தான் பார்க்க போகிறோம். ரொம்ப சூப்பராக இருக்கும். அரைச்சி நம்ம சேர்க்க போகிறோம். அரைச்சி சேர்க்குறனால மீனோட சுவை இன்னும் அதிகமாக இருக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், எப்படி செய்யலான்றதை வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். அதுக்கு நான் டேம் வாவல் மீன் ஒரு 700 கிராம் அளவுக்கு எடுத்திருக்கேன். கடல் கிழங்கா மீன் இது ஒரு 1/2 கிலோ நான் எடுத்திருக்கேன். ரெண்டும் சேர்ந்து 200 இருந்துச்சு. மொத்தம் இதுக்கு நான் இப்போ ஒரு தட்டில் சோம்பு 3/4 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. மிளகு 1 ஸ்பூன் எடுத்துக்கோங்க. பூண்டு ஒரு 5 பல், 2 கிராம்பு, இது எல்லாத்தையும் நம்ம மிக்ஸி ஜாரில் போட்டுக்கரலாம். போட்டு நல்லா நைஸாக அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சி இதை தான் நம்ம மீன் பொரிக்கிறதுக்கு சேர்க்க போகிறோம். தண்ணி கொஞ்சமாக விட்டு அரைச்சிக்கோங்க. அரைச்சதை இப்போ நம்ம ஒரு கலக்க போகிற பவுல்லையே சேர்த்துக்கரலாம். இப்போ 2 1/2 ஸ்பூனாக போட்டிருக்கேன். 1 ஸ்பூன் மிளகாத்தூள் தான் நான் போட்டிருக்கேன், கடை மிளகாத்தூள். 1 ஸ்பூன் உப்புத்தூள் போட்டிருக்கேன். நீங்கள் காரமும் உப்பும் அதுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. மஞ்சத்தூள் ஒரு 1/2 ஸ்பூன் போட்டிருக்கேன். ஒரு லெமன் ஊற்றியிருக்கேன். இப்போ இது எல்லாத்தையும் நம்ம கலந்துக்கரலாம். நல்லா கலந்துட்டு, காரம் எனக்கு பத்தாத மாதிரி இருந்துச்சு, அதனால் இன்னும் 2 ஸ்பூன் மிளகாத்தூள், வீட்டு மிளகாத்தூள், கலர் கம்மியாக இருக்குது, இந்த மிளகாத்தூள் தான் ஆனால் நான் சேர்க்குறேன். இப்போ இதை சேர்த்துக்கரலாம். நம்ம சேர்த்து இதையும் கலந்துக்கரலாம் நல்லா. இப்போ நம்ம மீனை இந்த டேம் வாவல் மீனை மட்டும் போட்டு ஃபஸ்ட்டு இதில் நம்ம மசாலா தடவிக்கிறலாம். இதில் ஒரு 8 பீஸ் தான் இருந்துச்சு. இதுவே நல்லா பெருசாக இருந்ததுனால 8 பீஸ் அளவுக்கு தான் இருந்துச்சு. இப்போ இதில் எல்லா மசாலாவையும் நல்லா ஒட்டுற மாதிரி தடவிட்டோம். இப்போ இதை ஒரு தட்டில் எடுத்து வச்சுட்டு, கடல் மீனையும் நான் பெரட்டி அதே மாதிரி ரெண்டையும் ஒன்றாவே மூடி ஒரு மணி நேரம் வரைக்கும் விட்டுற போகிறேன். இப்போ இது மாதிரி ஓரத்தில் இருக்கிற ஓரத்துல எல்லாம் நம்ம மசாலா நல்லா ஒட்டியிருக்கிறது எல்லாத்தையும் எடுத்து அந்த மீனோட வயிறு கீறு எல்லா சைடுமே நம்ம நல்லா மசாலா தடவிக்கிறணும். தடவிட்டு நான் இந்த மீனை ஃப்ரிட்ஜில் வச்சுருவேன். இந்த மீனை, கடல் மீன் நைட்டுக்கு தான் நான் பொரிக்க போகிறேன். இப்போ மதியத்துக்கு மட்டும் பெரிய மீன் மட்டும் பொரிக்க போகிறேன், டேம் மீன் மட்டும். இப்போ இதை மூடி வச்சிடலாம் ஒரு மணி நேரத்துக்கு. நான் 1/2 மணி நேரம் தான் மூடி வச்சேன், நீங்கள் 1 மணி நேரம் மூடி வைங்க. ஊற விட்டு பொரிச்சிங்கன்னா எல்லா மசாலாவும் உள்ளே இறங்கி சூப்பராக இருக்கும். இப்போ ஒரு தோசைக்கல் தான் நான் வச்சுருக்கேன், டீப் ஃப்ரை பண்ணலை, வடச்சட்டியிலலாம் பண்ணலை, நான் இதில் தான் பண்ணுறேன், தோசைக்கல்லில். இப்போ ஒரு 100 ml அளவுக்கு எண்ணெய் ஊற்றி நான் ஒரு 3 பீஸ் மீனை போட்டுக்கிறேன். 3 பீஸ் தான் நான் போட்டிருக்கேன் தோசைக்கல்லில். இப்போ ஒரு 4 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வெந்துக்கிட்டு இருக்கு. இப்போ இதை திருப்பி போடுவோம். பொறுமையாக திருப்பி போடுங்க, எண்ணெய் தெரிச்சிடாமல் மேலே. இப்போ பெரட்டி போட்டு ஒரு 4 நிமிஷம் நம்ம வேக விட்டுக்கரலாம். 3 நிமிஷத்துலேருந்து 4 நிமிஷம் வெந்தால் போதும். 2 பக்கமும் 3 நிமிஷம் இல்லை 4 நிமிஷம் வெந்தால் போதும். இப்படி நல்லா பொன்னிறம் ஆனதும் நம்ம மீனை எடுத்துடலாம். இப்போ எடுத்துட்டு அடுத்த பேட்சையும் போட்டுடலாம். நான் மீடியம் ஃப்ளேம்லேயே நீங்கள் அடுப்பை வச்சுக்கோங்க, இல்லாட்டின்னா தீஞ்சு போயிடும். இப்போ இதை எடுத்துகிட்டு அடுத்த பேட்சை போட்டுக்கிறேன். இதுபோல் நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி வந்துச்சுன்றதை கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனையும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நாம் போடுற எல்லா வீடியோவும் நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். தேவையான நேரத்தில் தேவையான வீடியோவை கிளிக் பண்ணி பார்த்துக்கலாம். பாருங்கள் எவ்வளோ சூப்பரான சுவையான மீன் வறுவல் ரெடி ஆயிடுச்சு. தேங்க்யூ.